வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோங்க. வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை போடுறோம். தசம்பாகன்ற பேரில் சம்பாதிக்கிற பணத்தை கால்வாசி கடவுளுக்கு கொடுக்குறோம். நம்மளை சுற்றி நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா நம்ம குடும்பத்திலே எவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் அந்த ஏழ்மையை குடும்பத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவைன்னு அந்த கடவுளுக்கு அந்த சர்ச்சில் கொண்டு போய் காணிக்க போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த காசை எடுத்து கடவுள்கிட்ட பொருத்தனை பண்ணி, கடவுளே இந்த வாரம் இந்த அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாரம் சித்தப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாரம் பெரியப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாரம் என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாரம் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாரம் எங்கள் அக்கா வாடகை கட்ட முடியாத இருக்காங்க, அக்காவுக்கு பண்ணுறேன், என் தம்பி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கான், அவனுக்கு கொடுக்குறேன், என் தங்கச்சி பிள்ளைங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து கொடுக்குறேன்னு அந்த மாதிரி பொருத்தனை பண்ணுங்கள். சரிங்களா? பெரிய பங்களா கட்டியிருக்கவங்களுக்கு போட 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 அவன் பணக்காரன் வளர்ந்துட்டு தான் போவான். நம்ம குடும்பம் ஏழ்மையாக தான் போகும்.